அம்மா 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 பூமி உள்ளவரே எங்க அம்மா அம்மா அம்மா. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் வரவும் இல்லை ஒட்டும் இல்லை. நாங்கள் தனித்து 40 ஜெயிக்கிறோம். பாஜக சனியம் பிடிச்ச தரித்திரம் பிடிச்ச நாசமாக போன இளவெடுத்த பீடை, அந்த பாஜக பீடையை நாங்கள் அடிச்சு விரட்டோம். அண்ணாமலை, நான் கேட்குறேன், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா? நீ என்ன, நீ யாரு நீ? அண்ணாமலை வா, எங்க இருக்கு அண்ணாமலை? அண்ணாமலை, முன்ன நான் எங்க சாமி எடப்பாடி சாமி சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி யாராவது தப்பா சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஏபிசி ஜூஸ் இல்லை ஓபிஎஸ் அவர், எங்கள் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் யூபிஎஸ், கட்சி நிரந்தர பொதுச்செயலர் சின்னத்தா பசிகளா பசிகளா பசின்னு போனா பசியாத்துவாங்க. பசிகளா ஆத்தா எங்கள் அம்மா. அம்மா 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 பூமி உள்ளவரே எங்க அம்மா 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 அம்மா. நீதாம்மா நரேந்திர பொதுச்செயலர். அம்மா 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 பாடாடிக்கிற நினைக்காதீம்மா. அம்மா நீ நல்லா இருக்க சந்தோஷத்துல லைட்டா. அம்மா 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 நல்லா இருக்கும்மா நல்லா இருக்குமா. அம்மா ஆமா அம்மா அம்மா. எங்கள் அம்மா போயிடுச்சு. நான் சொல்றேன், கட்சி நிரந்தர பொதுச்செயலர் சின்னத்தா பசிகளா பசிகளா பசின்னு போனா பசியாத்துவாங்க. பசிகளா ஆத்தா எங்கள் அம்மா. சின்னம்மா அம்மா தயவுல அம்மா இருக்குல்ல, அவங்க தான் நரேந்திர பொதுச்செயலர் சிஎம் முதலமைச்சராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரணும். கழகத்தின் தொன்று ரத்தத்தின் ரத்தம் எல்லாரும் நிற்கிறோம்மா. நிற்கிறோமா? உங்கள் தயவுல நாங்கள் உங்கள் காலடியில் இருக்கணுமா? மணி 4 ஆயிடுச்சு. எங்கள் கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் அண்ணா, நீங்கள் தான் நிரந்தர இல்லை டிடிவி தினகரண்ணா, நீங்கள் வந்துடுங்க. பொதுச் செயலர் நீங்கள் டிடிவி தினகரன். பன்னீர்செல்வம் துரோகி இல்லை இல்லை யாரும் இல்லை, பொதுச் செயலாளர் எங்கள் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் தான் என் பொதுச் செயலாளர், நிரந்தர முதலமைச்சர். அம்மா வந்து போன வாரம் சனிக்கிழமை எடப்பாடி பார்த்து புதன்கிழமை முதலமைச்சராயிருன்னு ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க. திங்கக்கிழமை என்கிட்ட சொல்லி மறுபடியும் செவ்வாய்க்கிழமை உங்களான்றது வந்து சொல்கிறேன். பொதுச் செயலாளர் அம்மா எடப்பாடி தான். பொதுச் செயலாளர் யாரு? தீபா இல்லை, தீபா புருஷன் இல்லை, கேசிபி பழனிசாமி இல்லை இல்லை இல்லை, புகழேந்தி இல்லை, ஜேசிடி இல்லை. யார் இன்னும் யார் பிரிஞ்சு போனா? அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் நிரந்தர முதலமைச்சர். அவருக்கு தலைமையில் நாங்கள் இருக்கோம். அவர் இருக்கோம். எங்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஏபிசி ஜூஸ் இல்லை ஓபிஎஸ் அவர், எங்கள் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் யூபிஎஸ். கம்ப்யூட்டருக்கு தேவை யூபிஎஸ், எங்கள் கட்சிக்கு தேவை இபிஎஸ் ஓபிஎஸ். நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் சேகுவரா பிடல் காஸ்ட்ரோ, ஏங்கல்ஸ் காரல் மார்க்ஸ். அப்படி நாங்கள் லெனின் ஸ்டாலின் மாதிரி பார்க்குறோம் உங்கள் 2 பேரையும். நாம் 2021 ஆட்சி அமைச்சு இங்கே வரோம். இவர் இங்கே பாருங்க, ஓபிஎஸ் துரோகி, பச்சை துரோகி, கைக்கூலி திமுக கைக்கூலி ஓபிஎஸ். நான் பார்த்துருக்கேன். அவர் கட்சிக்கு இடையூறாக இருந்தார். அவர் எங்கள் பாவம் பச்சை தங்கம் பச்சை மண்ணு சாமி எடப்பாடி சாமிக்கு துரோகம் செய்தார்.
யாரு யாரு ஓகே, அவர் நாங்கள் கண்டிக்கிறோம், விடமாட்டோம். கண்டிலே கண்ணு காணாம போது மெட்ராஸை வரணும். நாங்கள் ஓபிஎஸ்ஐ கண்டிக்கிறோம். பாஜக கூட்டணி வருத்துமா? அண்ணாமலை, நான் கேக்குறேன், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா? நீ என்ன, நீ யாரு நீ? அண்ணாமலை வா, எங்க இருக்கு அண்ணாமலை? அண்ணாமலை, முன்ன நான் எங்க சாமி எடப்பாடி சாமி சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி யாராவது தப்பா சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன், கொதிச்செழுவோம். நான் கேட்கிறேன், ஓ கட்சி யோகிமா என் கட்சி பேசுற நீ, எடப்பாடி சாமி பேசுற நீ, என் கட்சி சாமி எடப்பாடி, அவரே தவறா சொன்னால் அண்ணாமலை தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டேன். எனக்கு என் உயிரை விட எடப்பாடி பழனிசாமி முக்கியம். அவர் நான் 100 ஆண்டு வாழணும், நிரந்தர பொதுச் செயலர் அவர் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததில்லை. தங்க கட்டி சுண்ணாம்பு கட்டி சொக்க தங்கம். அவரை யார் தப்பா பேசினால் நாயனார் நாயந்திரா யாருக்கு முதுகெலும் பிள்ளை பாக்குறியா? வேண்டாம், நாங்கள் வேற மாதிரி ஆயிடுவோம், குஜிலி மஸ்து பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. கண்டிக்கிறோம். அண்ணாமலை ஏறிய முதுகு மேலே வேண்டாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் வரவும் இல்லை, ஒட்டும் இல்லை. நாங்கள் தனித்து 40ல் ஜெயிக்கிறோம். பாஜக சனியம் பிடிச்ச தரித்திரம் பிடிச்ச நாசமா போன இளவெடுத்த பீடை, இந்த பாஜக பீடையை நாங்கள் அடிச்சு விரட்டோம். இனி ஒருபோதும் கூட்டணி இல்லை 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 இதுதான் நான் சொல்லுவேன். பாஜக ஒரு பீடை கட்சி, அது வேண்டாம். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளருக்கு திடீர்னு கோபம் வந்திருக்கு. அவருக்கு ஒன்றுனா நான் டீ குளிப்பேன், ஜாகிரதை. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லை. பாஜக எங்க தலைமையில கூட்டணி. பாஜக ஒரு அப்பாவி கட்சி இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு கட்சி, அது ஏன் நீங்க தப்பா பேசுறீங்க? அது கட்சி தானே. அது எங்க எடப்பாடி பழனிசாமி எங்க அப்படின்னாரு எங்கேயாவது முடிஞ்சுக்கிப்பா. எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தால் தெளிவா இருக்கும். 2026 200க்கு மேல வெற்றி பெற்று விஜயை ஓட விரட்டி திமுகவை அடிச்சு விரட்டி நாங்கள் அரியணையில சிம்மாசனத்தில் உட்காருவோம். ஆமாம், முதல்வர் சொல்றாரு, கனவு காணுங்கள், உங்கள் கனவு நிறைவேற்றுறோம். நான் கேட்குறேன், எனக்கு நயன்தாரா கொடுப்பீங்கண்ணா? சொல்லுங்க, என் கனவு சொல்லுங்க, கொடுப்பீங்களா? முடியாது. அதனால கனவுலாம் யாராலையும் நிறைவேற்றுங்க. இப்போ எனக்கு வேணும், நான் சொல்கிறது மக்கள் பாதுகாப்பில் அளவு பார்க்காம வேணும். என்ன செய்வீங்க? நாங்கள் முதலமைச்சராகி துணை முதலமைச்சர் எடப்பாடி மிரட்டுவேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு பீடை தருதிரம் முடிச்ச பொதுச் செயலாளர் ஆயிரத்துலேருந்து தோத்து சாமி தண்டம் வேஸ்ட். எதுக்குமே 27 எம்எல்ஏ வச்சிருக்கேன் நான் தான். அதனால நான் கொரோனா நான் சொல்றேன், பதவி ராஜினாமா பண்ணிட்டேன் எம்பி. இனி நான் தான் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி இனி ஒருபோதும் கட்சியில் நான் நீக்கிறேன், ஜெயலலிதா நீக்கிறேன், எம்ஜிஆர் நீக்கிறேன். இனி நான் தான். இனி என் வரலாறு தான் அதிமுக வரலாறு.
இனிமே எங்கள் பாதை சிங்க பாதை. தளபதி விஜய், இனிமேல் நீங்க தான். நான் வரவா. எங்கள் கழகத்தின் புது பொதுச் செயலாளர் புரட்சி தளபதி விஜய் அவர்களை வணங்கி வாழ்த்தி வண்டு அவருக்கு பதவி கொடுத்து அவரு எங்களுக்கு 6 அமைச்சர் கொடுக்குறார். எடப்பாடி பழனிசாமி இங்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எட்டி மிதிப்பேன்னு அப்போ சொன்னேன். இப்போ எடப்பாடி ஆயிடுவேன் டேட் பாய். இனிமேல் நாங்கள் சொல்றதுதான் இங்கே அதிமுக. நான் சொல்றதுதான். புரியுதுங்களா? நன்றி.